இப்போ பரவாயில்லையா, உடம்பு நல்லா இருக்கா, எப்படி இருக்கீங்க, நிறைய நல்ல உள்ளவங்கள் கேட்டுகிட்டே இருந்திருக்கீங்க. கடவுள் பிடிக்கல, ஏதோ நல்லா தான் இருக்கேன், எந்த ப்ராப்ளமும் இல்லை. கிட்னியில் ஸ்டோன் வந்து அதை ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து 11 நாள் ஆகுது. வயிற்றில் வந்து அந்த கிட்னியில் வந்து அந்த டியூப் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க, ஸ்டென்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதை வச்சுருக்காங்க. அது வந்து 12ஆம் தேதி ரிமூவ் பண்ணுறாங்க. ரொம்ப பயங்கரமான ஒரு சுச்சுவேஷன், அதாவது உயிர் போய் உயிர் வரும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கடவுள் பண்ணிட்டா. கடவுள் திரும்ப வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாரு. இன்னைக்கு நல்லா இருக்கேன். நிறைய பேர் எனக்காக சாமிக்கிட்டலாம் வேண்டிக்கிற, ஜோதி நீ நல்லபடியாக வீடு திரும்பணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. அனைத்து நல்ல உள்ளவங்களுக்குமே ரொம்ப 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 நன்றி, தேங்க்யூ. அசிங்கமாக கழுவி ஊற்றுனவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்களும் டைம் எடுத்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுறாங்களா, அதுக்காக அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இருந்தாலும் ஒரு விஷயம் சொல்கிறேன், நமக்கு பிடிக்காதவங்களா இருந்தாலும் ஆகாதவங்களா இருந்தாலும் நமக்கு துரோகம் பண்ணவங்களா இருந்தாலும் ஒரு சுச்சுவேஷன் உடம்பு சரியில்லாத இருக்காங்கன்னா அவங்கள பார்த்து அச்சோ இப்படியா ஏதாவது சொல்லாதீங்க. அது நாளைக்கு உங்களுக்கும் ஒரு நிலைமை வரும், உங்களுக்கும் ஒரு சுச்சுவேஷன் வரும். இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை, தூங்கிட்டு இருப்போம், என்னாவும் ஏதாவும் தெரியாது. அதனால வந்து இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக வாழுங்க, சந்தோஷமாக வாழுங்க, யாரையும் கஷ்டப்படுத்தாத வாழுங்க. உதவி பண்ண முடியலனாலும் உபத்திரம் பண்ணாத வாழ கற்றுக்கோங்க தயவு செஞ்சு. உங்களால் முடிஞ்சால் உங்கள் குழந்தைங்களுக்கு பிள்ளைங்களுக்கு வந்து பாவங்களை சேர்த்துட்டு போகாதீங்க.